What is Sainik School? The Sainik School is run by both state government and central government fund jointly. Army, Navy, Air Force ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா ஸ்டேட்ல எல்லாருமே ஆஃபீஸர் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க. கரெக்டாக மலடி வாரத்தில் அந்த கேம்பஸ் நல்லா இருக்கும். ஆஸ் அ அலுமினி ஆஃப் சைனிக் ஸ்கூல் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நான் 7 வருஷம் சைனிக் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. ஆனால் சைனிக் ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டேட் லெவல் ஸ்விம்மிங் வரைக்கும் போய் கோல்டு மெடல் அடிக்கிற வரைக்கும் எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா அண்ட் பிகாஸ் ஆஃப் த ட்ரைனிங் இன் சைனிக் ஸ்கூல். அப்போ சைனிக் ஸ்கூலில் டிஃபென்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் ஜாயின் 33 சைனிக் ஸ்கூல்ஸ் இருக்குது மொத்தம் இந்தியாவில். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் டிஃப்ரெண்ட் இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. Hello everyone. Today's question series is going to be very interesting for us. என்னன்னு பார்ப்போமா? Welcome. Once again, this question series is very peculiar. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா, இது பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் should be very very enthusiastic to learn about this today. பேரண்ட்ஸ் கொடுத்த கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸ்டூடெண்ட்ஸையும் தாண்டி பேரண்ட்ஸ் கேட்டிருக்காங்க கொஷின்ஸ் ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வாட் இஸ் சைனிக் ஸ்கூல் அண்ட் வாட் இஸ் சைனிக் ஸ்கூல் அண்ட் ஆர்எம்எஸ் ஸ்கூல்ஸ், இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா? வெல், வெரி குட், ஆன்சர் பண்ணலாம் கண்டிப்பாக. சைனிக் ஸ்கூலில் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், கேர்ள்ஸுக்கு அட்மிஷன் உண்டா? 2 பேருமே படிக்க முடியுமா? கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், எஸ். அதுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். வெரி குட். ஸோ அடுத்து சைனிக் ஸ்கூலில் ஜாயின் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது? வெரி குட். ஸோ 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 4வது கொஸ்டின் ஹவு மெனி சைனிக் ஸ்கூல்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா? எனக்கு ஃபர்ஸ்ட் சைனிக் ஸ்கூல்ஸ் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ சைனிக் ஸ்கூல்ஸ் எத்தனை இருக்குன்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரைட். இதுக்கு சைனிக் ஸ்கூலில் எப்படி ஜாயின் பண்ணணும்? ஓகே, சைனிக் ஸ்கூலில் எப்படி ஜாயின் பண்ணணும்? வெரி குட். ஸோ இந்த கொஷின்ஸ் தான் இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். வாட் இஸ் சைனிக் ஸ்கூல்? இந்த சைனிக் ஸ்கூல் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது உருவான சின்ன ஒரு கதையை பார்ப்போம். நம்ம 1962 இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் கிருஷ்ணன் மேனன் என்ன பண்ணார்? டிஃபென்ஸ் சர்வீஸில் ஒரு நேஷன் பில்டிங் கான்செப்ட் இருக்கணும் இல்லையா? எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் அது ஒரு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லா ஸ்டேட்டில் எல்லாருமே ஆஃபீஸர் ஆகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அப்போது இந்த 1962 ஐடியா கிரியேட் ஆகி அதை கன்சீவ் பண்ணி அதை 1962 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அப்படி 1962 எஸ்டாப்ளிஷ் பண்ணது தான் சைனிக் ஸ்கூல்ஸ். இந்த சைனிக் ஸ்கூல் யாருக்கு கீழே இயங்குதுன்னா, சைனிக் ஸ்கூல் சொசைட்டி. இந்த சைனிக் ஸ்கூல் சொசைட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே இயங்குது. ஸோ சைனிக் ஸ்கூல் யாருக்கு கீழே வருது? இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வருது. இந்த சைனிக் ஸ்கூல் இஸ் ரன் பை போத் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் ஜாயின்ட்லி. ஸோ இதுதான் சைனிக் ஸ்கூல்ஸ். இந்த சைனிக் ஸ்கூல் ஒரு பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ்வலாக பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னா என்ன யோசிப்போம்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்னு நினைப்போம் நம்ம. இது பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல்ஸ் கான்ஃபரன்ஸ்னு இருக்குது. அதில் என்ரோல் பண்ணியிருக்கணும். அதுதான் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அதில் சைனிக் ஸ்கூல்ஸும் என்ரோல் ஆகிருப்பாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்களோட கோல் என்ன? இந்த இந்தியன் பப்ளிக் ஸ்கூல்ஸோட கோல் என்ன? மேஜர் கோல் பார்த்தீங்கன்னா, போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தே வில் பி ட்ரைனிங் தெம் இன் டர்ம்ஸ் ஆஃப் academics and extracurricular activities and to build in qualities, leadership abilities and they do service to the nation. அது கண்டிப்பாக அது அவங்களோட சர்வீஸ் த நேஷனுக்காக கொடுக்குன்ற ஒரு டார்கெட்டோட தான் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல்ஸில் படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எஜுகேஷனை கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணால் எப்படி இருக்கும்? அஃப்கோர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா? வேர் ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் இஸ் ஹேப்பனிங், அகடமிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அண்ட் கோகுலர் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட லீடர்ஷிப் எபிலிட்டிஸ், அவங்களோட கான்ஃபிடென்ஸ், அவங்களோட டேலண்ட்ஸை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் இந்த ஸ்கூலில் படிக்கும்போது. அதுதான் சைனிக் ஸ்கூலோட ஆரம்பம். இப்படி தான் சைனிக் ஸ்கூல் உருவாச்சுங்க. ஸோ கரெக்டாக சொல்லணும்னா 1962. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை சைனிக் ஸ்கூல் சார் இருக்குது? தமிழ்நாட்டில் ஒரு சைனிக் ஸ்கூல் இருக்குது. எங்கே இருக்குது? உடுமலைப்பேட்டை பக்கத்தில் இருக்குது. அமராவதி நகர் அப்படின்ற ஒரு ஊரில் தான் சைனிக் ஸ்கூல் இருக்குது. அமராவதி டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த அமராவதி டேம் பக்கத்தில் தான் சைனிக் ஸ்கூல் கேம்பஸும் இருக்குது. கரெக்டாக மலடி வாரத்தில் அந்த கேம்பஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஆஸ் அ அலுமினி ஆஃப் சைனிக் ஸ்கூல் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நான் 7 வருஷம் சைனிக் ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஸோ 6th to 12th ஸ்டாண்டர்ட். ஸோ ரொம்ப கிளியராக என்னால் அங்கே இருந்த ஒரு என்வாயன்மெண்ட் என்னை எப்படி சேஞ்ச் பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியும். அது என்னோடய டேலண்ட்டை எப்படி வெளியே கொண்டு வந்துச்சுன்னு தெரியும். எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. ஆனால் சைனிக் ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் ஸ்டேட் லெவல் ஸ்விம்மிங் வரைக்கும் போய் கோல்டு மெடல் அடிக்கிற வரைக்கும் எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா அண்ட் பிகாஸ் ஆஃப் த ட்ரைனிங் இன் சைனிக் ஸ்கூல். அண்ட் அகடமிக்ஸ் சொல்லவே தேவையில்லை. நல்ல அகடமிக்ஸில் எக்ஸல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸஸ், ஒரு நல்ல சான்ஸ், ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அங்கே ட்ரெயின் பண்ணது ரியலி அன் எக்ஸ்ட்ராடினரி growth for me in my own life.
ரைட். வேரியஸ் காம்படிஷன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணியிருக்கோம் அண்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணியிருக்கேன். ஸோ அஃப்கோர்ஸ் த ஃபவுண்டேஷன் இஸ் ஃப்ரம் சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டின்குள்ளே போவோம். வாட் இஸ் சைனிக் ஸ்கூல் அண்ட் ஆர்எம்எஸ் ஸ்கூல்? இது ரெண்டும் ஒரே மாதிரி ஸ்கூலா இல்லை வேறு வேறு ஸ்கூலா? வெல், இந்த ஆர்எம்எஸ் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கிங் ஜார்ஜ் ராயல் இந்தியன் மிலிட்ரி ஸ்கூல்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி தான் ஆரம்பிச்சது. எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா டிஃபென்ஸ் பர்சனலோட பசங்க படிக்கிறதுக்காக மட்டுமே இதை ஆரம்பித்தாங்க. இப்போ இந்தியாவில் ஆர்எம்எஸ் வந்து 6 ஸ்கூல்ஸ் இருக்குது மொத்தம். அஜ்மர், பெங்களூர், இந்த மாதிரி 6 ஸ்கூல்ஸ் இருக்குது. ரைட், டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் 6 ஸ்கூல்ஸ் இருக்குது. இந்த 6 ஸ்கூல்ஸில் வந்து 70% ஆஃப் த அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரேங்க்ஸ், ரிட்டையர்ட் ஃப்ரம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸில் அதர் ரேங்க்ஸ், ஜேசிஓ அண்ட் அதர் ரேங்க்ஸில் இருக்கவங்களோட பசங்களுக்கு போகும். 30% வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் பீப்புளுக்கு, அதாவது டிஃபென்ஸ் ஆஃபீஸர்ஸ் பீப்புளுக்கு போகும். இதை வந்து 1962 என்ன பண்ணாங்க, சிவிலியன்ஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதாவது அந்த 30% சீட்டில் கொஞ்சம் சீட்ஸ் வந்து சிவிலியன்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்எம்எஸ். ஸோ இதில் ஆர்எம்எஸ் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஃபென்ஸ் பேக்ரவுண்ட் தேவையான்னு கேட்டால் எஸ், டிஃபென்ஸ் பேக்ரவுண்ட். பேரண்ட்ஸ் வந்து டேரெக்டாக டிஃபென்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆர்எம்எஸ் டேரெக்டாக அப்ளை பண்ணி நிறைய சான்சஸ் இருக்கும். ஏன்னா ஜேசிஓ இல்லை அதர் ரேங்க்ஸில் இருக்காங்கன்னா ஈஸியாக ஜாயின் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்கும். அண்ட் சிவிலியன்ஸாக இருந்தால் சீட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். வெல், இப்போது சைனிக் ஸ்கூல் ஐடியா வந்து கன்சீவ் ஆகி 1962 சைனிக் ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னா எல்லா இடத்துல இருந்தோம், எல்லா ஸ்டேட்ஸில் இருந்தும் ஆஃபீஸர்ஸ் இருக்கணுன்றக்காக. வெல், அப்போ சைனிக் ஸ்கூலில் டிஃபென்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கவங்க தான் ஜாயின் பண்ணுமா? கிடையாது. சைனிக் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஃபென்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை. தோ டிஃபென்ஸ் கோட்டா இருக்கும், பட் டிஃபென்ஸ் பர்டிகுலராக டிஃபென்ஸ் பீப்புளுக்காக மட்டுமே அது கிடையாது. ஸோ சிவிலியன்ஸ் ஆஃப் தட் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டில் இருக்க நான் டிஃபென்ஸ் பேக்ரவுண்டில் இருக்க பீப்புளுக்கு வந்து 67% ஸ்டேட்டோட வேகன்சிஸ் வந்து 67% கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. எஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே ஜாயின் பண்ண முடியும் சைனிக் ஸ்கூலில். எந்த ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ண முடியும் அதுதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதில் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உள்ளே என்ட்ரு ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணும்போது உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ என்ட்ரி வந்து நம்ம 10 to 12 இயர்ஸ் ஏஜ் லிமிட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணலான்னா 6th ஸ்டாண்டர்ட் அட்மிஷனுக்குள்ளே போகலாம். அதே மாதிரி 13 to 15 வயசு கேப்புக்குள்ளே இருக்காங்க. 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அதோட கண்டிப்பாக 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும். அதே வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் என்ட்ரிக்கு கரெக்டாக வைக்கல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக சொல்லிக்குதுன்னா 10 to 12 ஏஜ் குரூப்பில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்கூலோட டிசி கண்டிப்பாக அது தேவைப்படும் அந்த இடத்துல. அண்ட் அதுவே 9th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை, 13 to 15 இயர்ஸ் கேப் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், ப்ளஸ் 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் அவங்க. இதுதான் வந்து அட்மிஷன் ப்ரொசீஜருக்கான கம்பல்சரி பாயிண்ட் ஃபார் 6th and 9th. ஸோ கேர்ள்ஸ் ஆஸ் வெல் அஸ் பாய்ஸும் ஜாயின் பண்ணலாம். இப்போ ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சைனிக் ஸ்கூலில் கேர்ள்ஸ் என்ட்ரி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்டிஏல கேர்ள்ஸ் என்ட்ரி மறுக்க முடியாது இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக்னால என்டிஏலையும் இப்போ கேர்ள்ஸ் என்ட்ரி வந்து நமக்கு வந்து பாசிபிளாக இருக்குது. ஸோ சைனிக் ஸ்கூலில் படித்தா கேர்ள்ஸுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஆஃபீஸர் குரூமிங் கண்டிப்பாக அங்கே நடக்கும். ஸோ அவங்களும் கண்டிப்பாக ஈஸியாக சைனிக் ஸ்கூல்லேருந்து என்டிஏ ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. வெல், ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சொல்லிவிட்டேன், நான் டிஃபென்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிவிட்டேன். மொத்தம் எத்தனை சைனிக் ஸ்கூல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 33 சைனிக் ஸ்கூல்ஸ் இருக்குது மொத்தம் இந்தியாவில். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் டிஃப்ரெண்ட் இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சைனிக் ஸ்கூல் கலக்கோட்டம், சைனிக் ஸ்கூல் கலிகிரி அண்ட் சைனிக் ஸ்கூல் கோர்கொண்டா, சைனிக் ஸ்கூல் கொடகு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைனிக் ஸ்கூல்ஸ் இருக்குது. சைனிக் ஸ்கூல் குஞ்சுபுரா, சைனிக் ஸ்கூல் கோல்பரா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வந்து சைனிக் ஸ்கூல்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு புது கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க, நியூ சைனிக் ஸ்கூல்ஸ் அப்படின்னு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சைனிக் ஸ்கூலில் அதாவது நிறைய பேர் என்ட்ரன்ஸ் எழுதுறாங்க, பட் சைனிக் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறது ரெஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக ஒரு 100 தான் வேகன்சி இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. சைனிக் ஸ்கூல் 6th ஜாயின் பண்ணுறதுக்கு. 9th இருந்தால் 10 to 15 மெம்பர்ஸ் அட்மிஷன் போகிறதுக்காக இருப்பாங்க. ஸோ மற்றவங்க என்ன சார் பண்ணுறது? ஏன்னா நல்ல மெரிட்டில் வந்திருப்பாங்க. ஸோ 1000 ஒருத்தன்ற மாதிரி 3000 பேர் 4000 பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதில் வெறும் 100 பேர் தான் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சான்ஸ் கிடைக்கணும் இல்லையா? இதே மாதிரி ஒரு பப்ளிக் எஜுகேஷன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரணுன்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, நியூ சைனிக் ஸ்கூல்ஸ் ஒரு கான்செப்ட் உருவாக்குனாங்க. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தி விகாசா சைனிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே சப்போஸ் இதில் அட்மிஷன் கிடைக்கலன்னா நம்ம அதில் அட்மிஷன்ஸ் வந்து நம்ம அக்வயர் பண்ண முடியும், ப்ரொவைடட் ரேங்க் லிஸ்ட் இருக்கணும் கண்டிப்பாக. வெல், இப்போது இந்த ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும், என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம பண்ணணும்? வெல், நம்மளோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியும் எக்ஸாம் அந்த எம்சிக்யூ பேஸ்ட் எக்ஸாம் டைப் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். டியர் பேரண்ட்ஸ் அண்ட் டியர் டீச்சர்ஸ், உங்களுக்கு நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்டோ இல்லை உங்களோட பையனோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பப்ளிக் ஸ்கூல் எஜுகேஷன், காமன் மேன்ஸ் பப்ளிக் ஸ்கூல்னு சொன்னோம்னா அது சைனிக் ஸ்கூல்னு சொல்லலாம். ஏன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீஸில் போர்டிங் அண்ட் லாட்ஜிங், அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ராடினரி ட்ரைனிங் ப்ராசஸ்,
ஸ்விம்மிங், ஹார்ஸ் ரைடிங், கெனோயிங், கிளப் ஆக்டிவிட்டீஸ் வந்து இப்போ ஃபோட்டோகிராஃபியில் ஆரம்பிச்சு, ட்ராயிங் கிளப்பில் ஆரம்பிச்சு, யூ நேம் எனி திங், மேத்தமெட்டிக்ஸ் கிளப், பயாலஜி கிளப், என்வாயன்மெண்ட் கிளப், சைக்கிளிங் கிளப், எவ்ரி திங் இஸ் தேர். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் டாக், டிபேட், டிக்ளமேஷன், மேப் பாயிண்டிங், குவிஸ் காம்படிஷன், கல்ச்சுரல் ப்ரோக்ராம், இந்த மாதிரி ஒரு 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 வெர்சடைல் ஆக்டிவிட்டீஸோட உங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து சைனிக் ஸ்கூலில் நடத்துகிறாங்க. சைனிக் ஸ்கூல்ஸில் சிபிஎஸ்சி போர்டு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல, இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் வெரி குட். சைனிக் ஸ்கூல் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ, வேர் டிசிப்ளின், கேரக்டர், லீடர்ஷிப் எபிலிட்டிஸ், ஆல் தீஸ் ஆர் பில்ட். ஸோ உங்களுக்கு இப்போது சைனிக் ஸ்கூல் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லாமலும் போகலாம். பட் நம்மளோட நாலேஜையும் ஸ்கில்லையும் செக் பண்ணுறதுக்கு சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை ஒரு டூலாக பார்க்கலாம் இல்லையா? நம்ம விருப்பம் இருக்கோ இல்லையோ, பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும்ல, எந்த மாதிரி ஒரு ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் இருக்கும், எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி வந்து இந்த என்னோட சன்னோ டாட்டரோ வந்து இந்த எக்ஸாம் எப்படி குவாலிஃபை பண்ண முடியுமா, பண்ணுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஆல் இந்தியா சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எவ்ரி இயர். அண்ட் ஜனவரி மந்த் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த வருஷம் ஜூலை மந்தோட அட்மிஷனுக்காக ஜனவரி மந்த் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை எழுதி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போக போகிற இடம் சைனிக் ஸ்கூல், எனி சைனிக் ஸ்கூல். நீங்கள் 3 ஆப்ஷன் கொடுக்கலாம். சைனிக் ஸ்கூல் அமராவதி கொடுக்கலாம், சைனிக் ஸ்கூல் கிளிகாரி கொடுக்கலாம், சைனிக் ஸ்கூல் கோர்கொண்டா கொடுக்கலாம். உங்களுக்கு இப்போ ஹோம் ஸ்டேட் அப்படின்னா, ஹோம் ஸ்டேட்னா இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படின்னா தமிழ்நாடு வந்து என்னோட ஹோம் ஸ்டேட். ஸோ என்னோட டொமைசைல் சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி என்னோட வேகன்சி அங்கே அதிகமாக இருக்கும். இப்போ எனக்கு அங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு வேகன்சி அதிகமாக இருக்கும். ஸோ டொமைசைல் ஸ்டேட் வேகன்சி இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் இந்த சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லாருமே ஹூஎவர் இட் இஸ் 6th இல்லை 9th என்ட்ரன்ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னா அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். சான்ஸ் கிடைச்சா சான்ஸை மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணி அங்கே இருக்க ஒரு கம்ப்ளீட் என்வாயன்மெண்ட்டை மிஸ் பண்ணாமல் செரிஷ் பண்ணுங்கள். அண்ட் தட் டெவலப்ஸ் யூ இன் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ். சைனிக் ஸ்கூல் அலுமினஸாக என்கிட்ட இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கும். உங்களுக்கு சைனிக் ஸ்கூலில் படித்தவங்க டிஃபென்ஸ் மட்டும்தான் போகணுமா? கிடையாதுங்க. டிஃபென்ஸ் போகிறவங்க டிஃபென்ஸ் போவாங்க, பட் அதர் ஃபீல்ட்ஸில் எக்ஸல் ஆவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ், டிஃபென்ஸ் சர்வீசஸ், அதை விட்டுட்டு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ், எனி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆர் சென்ட்ரல் சர்வீஸ் கமிஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அதுலேயும் எக்ஸல் ஆகுறாங்க. ப்ரைவேட் செக்டார்ஸில் ஐடி செக்டார் அண்ட் பிஸ்னஸ், ஆண்டர்பிரனர்ஸ், ஸோ எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே வந்து தே ஹவ் பீன் எக்ஸலிங். ஸோ ஒரு நல்ல அலுமினி நெட்வொர்க் அண்ட் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அண்ட் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் அண்ட் நல்ல க்ரூமிங் வேணும் அது ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜஸில் அப்படின்னா சைனிக் ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். வெல், ஸோ இப்போது நம்ம சைனிக் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது எப்படி? வெரி குட். ஸோ சைனிக் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு விஷன் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட்டில் we have launched a program, AISSC 6th standard and 9th standard ஜாயினிங் ப்ரோக்ராம்க்காக வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ட்ரைனிங்கோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி கிளாஸஸ் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ் இருக்கும், அண்ட் ஒரு நாள் கண்டிப்பாக அசஸ்மெண்ட் இருக்கும். அண்ட் இப்போது அவங்களோட ப்ராக்ரஸை செக் பண்ணுறதுக்கு டெய்லி அந்த டாபிக் வைஸ் கண்டென்ட், கிளாஸ் ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஒர்க் ஷீட்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் 2 வாட்டி டெஸ்ட் எழுதுவாங்க, ப்ளஸ் அதை ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெமரி பேஸ்ட், நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங், நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன். இது 3 கலந்த மாதிரி தான் இந்த ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ உங்களோட கிட்ஸ் வந்து இல்லை எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ல முடியும், ஏன்னா உங்கள் கிட்ஸ்க்கு முன்னாடி அவங்க எங்களோட ஸ்டூடெண்ட்ஸாக மாற போகிறாங்க. ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளியராக இதை கொண்டு போய் சேர்த்து டாப் ஸ்கோரர். ஸோ போன வருஷம் சைனிக் ஸ்கூல் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9th ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் செலக்ட் பண்ணி தான் ட்ரைனிங் ப்ரோக்ராமே கொடுக்குறோம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கைடன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கங்க. இந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு எஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டிசிஷன் வாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே இல்லை நான் கம்பல்சரி படிக்க போகிறேன்னு எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டு நடுவில் என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னு வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடியே மைண்டை ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லைங்களா? அந்த ப்ரிப்பரேஷனுக்கு பேரண்ட்ஸ் மட்டுமே பண்ண முடியுமான்னு கேட்டால் சில நேரத்தில் டஃப்பாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ டேக் ஆர் கைடன்ஸ். ஸோ we will be there for you to help you. ஸோ இது வந்து ஒரு ட்ரையாங்குலர் ப்ரிப்பரேஷன் சொல்ல முடியும். பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சர்ஸ் ஃப்ரம் விஷன் டிஃபென்ஸ். ஸோ 3 பேர் சேர்ந்து தான் ஒரு கேண்டிடேட்டோட சக்ஸஸை டிசைட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு கேண்டிடேட் மட்டுமே கேண்டிடேட் நீங்கள் படிச்சிருங்கன்னு சொல்லவும் கூடாது, அதே மாதிரி டீச்சர்ஸ் ஸ்டாப் படிச்சுட்டு நீங்கள் பார்த்துக்கணும் பேரண்ட்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் சொல்லிட்டோம் நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு பேரண்ட்ஸ்கிட்டையும் டீச்சர்ஸ் சொல்லிடக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸும் நான் வந்து நீங்கள் தான் சேர்த்து விட்டீங்க நீங்கள் பார்த்துக்கிங்கன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. ஸோ நம்ம தெளிவாக என்ன பண்ணணும் அப்படின்னா 3 பேரும்
பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேரும் ஒரு சிங்க்ரனைசேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கேரட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் டாப் ரேங்கிங் வாங்க வைக்க முடியும். அந்த ரேங்கிங்க்கு நீங்கள் ரெடினா இந்த கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் and take the guidance and don't miss it. Wish you all the best. Jai Hind.